சாட்டர்டே மிட் நைட் அரௌண்ட் ஒரு 12:30 இருக்கும். என் ஹஸ்பண்ட் வெளில போலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நைட் டிரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால ஏதாவது காஃபி ஷாப் இருந்தால் ரோட் சைடில் நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லா ஷாப்புமே க்ளோஸ்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டார் ஹோட்டல் தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சொல்லியிருந்தா கொஞ்சம் மேக்கப்பாவது போட்டு வந்திருப்பேன். ஸோ கேக்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஒரே கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஆல்ரெடி கோல்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் டேபிளில் ஒரு ரோஸ் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குறமே கொடுத்து என்னை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களே வச்சுக்கோங்க, வந்த வேலையை பார்ப்போன்ட்டு மெனக்கார்டை ஓப்பன் பண்ணி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காஃபியோட ரேட்டு 120 போட்டுருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். என் ஹஸ்பண்டுக்கு சூடாக இருக்கோ ஆறி இருக்கோ அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. ஸோ ஆர்டர் பண்ணி வந்தது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லிடணும். என் வாய் சுட்டு தான் மிச்சம். போகிற வேலையை ஒரு அழகான ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு. இது மேலே உட்காந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு போர்டை பார்த்தே இல்லையா, ஒன்லி ஃபார் கிட்ஸ் நாட் ஃபார் யூன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. போகிற வேலையை என் ஹஸ்பண்ட் பசி வந்துருச்சு. ஏதாவது வாங்கி கூட நாங்கள் உங்களை மாரி ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட்டு போக மாட்டேன், ரோட்டு கடை தோசை தான் சொல்லி தோசையை வாங்கி கொடுத்து பீச்சுக்கு தான் கூட்டு வந்திருந்தேன். ஸோ மாங்காய்லாம் பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. ஒரு புளிப்பான மாங்காய் சாப்பிட்டு ஸோ 2 பேருமே பீச்சில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாக் போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கு வர ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. இதோட வீடியோ லாங் வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.